இன்றைக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். இவள் சந்தோஷப்படுவதற்கு ஒரு ரீசன் என்னன்னா, இவளுக்கு ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லாத ஒரு குறை இருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான், ஆசீர்வாதமாய் வாழ்கிறவள் தான், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. இது போல சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த அன்னாளுக்கு இந்த நெகிழப்பட்டவளாக, ஒதுக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக, பரியாசம் பண்ணப்பட்டவர்களாக, குடும்பத்தாலே தள்ளப்பட்டவளாக, ஏளனமாய் பார்க்கப்பட்டவளாக இருந்த போதும் உணர்ந்தவள், இவள் ஒன்று அறிந்திருந்தால், ஜீவனுள்ள தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசமும் அந்த நம்பிக்கை தேவன் மேலே வைத்திருந்தபடினாலே இவள் செய்த ஒன்றுக்கு முதலாவது காரியம், தேவ சமூகத்துக்கு போனாள், தேவாலயத்திற்கு போனாள். இரண்டாவது, தேவ சமூகத்திலே காத்திருந்தாள். மூன்றாவது, மனதின் பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்துக்கு தெரியப்படுத்தினாள். நான்காவது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் அன்னாலை போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.